கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இணைந்து நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி, அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, அதை தயவாய் மன்னிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னீரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுங்க. தீமை அணுகாதபடி தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பங்களோடு இருப்பதாக, உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூரண ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எனக்கு பின் வருகிற தலைமுறைகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தை குடும்பங்களில் கட்டளையிடுங்க. குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி என் குடும்பத்தை எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாக சிதறடித்து போகப்படும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானையும் அவனுடைய தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னீரே, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மந்திர கட்டுகள் ஏவலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்களில் இருந்து எங்களுக்கு கிருபை உண்டாவதாக. நீர் எங்களுடைய வீட்டை சுற்றி அக்கினி மதிலாய் நின்று அதில் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று வாக்களித்தீரே, அந்த வார்த்தையின்படி எங்கள் வீட்டை சுற்றிலும் உம்முடைய அக்கினி பற்றி எரிகிறதற்காய் நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பங்கள் மூலமாக நடத்தினவர் எங்களையும் நடத்தி வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் குடும்பங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தீங்கொன்றும் அணுகாதபடி தீமையிலிருந்து விலக்கி எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும். பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஞானத்தினாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலும் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் உமக்கு பயந்து பெற்றோருக்கு பயந்து நடக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. கடன் பாரங்கள் சுமைகள் அப்பா ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், விரும்பியாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.